Infinix போன மாசம் Hot அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் போனோட ரிவ்யூ வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா இந்த மொபைல் போன் லான்ச் ஆகிற அந்த டைம்ல தமிழ்நாட்டில் லாக்டவுன் போட்டாங்க. அதனால மொபைல் போன் வந்து சென்னை வரைக்கும் வந்துச்சு, நம்ம கைக்கு வந்து சேரல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து Hot ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களுக்காக திருப்பி கேட்டு ஒரு வழியா இந்த மொபைல் போனை வாங்கியாச்சு. இப்போ இந்த Hot அன்பாக்ஸ் பண்ணி அதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चनக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்பவே சம்பந்தம் இருக்குது. நீங்க வாங்க போற ஒரு மொபைல் போன்ல HD+ டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இருக்குது, இல்ல Full HD+ டிஸ்ப்ளேயோட 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய மொபைலை சூஸ் பண்ணுவீங்க? HD+ 90 Hz இல்ல Full HD+ டிஸ்ப்ளேவா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் எந்த மாதிரி டிஸ்ப்ளேவை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Infinix Hot ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். சோ பாக்ஸ் எப்பயும் போல Infinixோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிரீன் கலரா இருக்குது. கீழ அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரியர்லயும் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. கீழ அதோட ஷேர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கம்மியான ஷேர் வேல்யூ தான். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா அப்படினா எப்பவுமே Infinix கிரீன் கலர் பேப்பர்ல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் தெரியுது. சோ அது மொபைல் போன்ல ஒட்டி இருக்குது. அதை எடுத்து அந்த பேப்பரை பிரிப்போம். பெரிய மொபைல் போன் மாதிரி தான் தெரியுது. ரியர்ல ஒரு பேப்பர் ஒட்டி இருக்காங்க. அதை பிரிச்சோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படினா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இங்க 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, எக்ஸ் கிளப் அப்படிங்கிற மாதிரி சில பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஒரு ரியர் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க TPU கேஸ் கிடையாது. சும்மா பிளாஸ்டிக்ல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. வளைச்சா உடைஞ்சு போய்டும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் ஒட்டாம தான் இருக்குது. நம்ம தான் ஒட்டிக்கிடணும். சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். மொபைலோட டாப்ல பார்த்தோம் அப்படினா இங்க கிளீனா இருக்குது. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழ பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. மைக் இருக்குது. 3.5 mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டை ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைல் போனோட ரியர்ல வந்தோம் அப்படினா Infinix இங்க ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒவ்வொரு டைமும் Infinix வந்து நிறைய டிஃபரண்டான டிசைன் வந்து எடுத்துட்டு வராங்க. அதுவும் இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஷைனிங்கா கிளாஸ் பில்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பிளாஸ்டிக் பில்ட் தான். அது போக இந்த லைன் போற மாதிரி கட்டமா கொடுத்திருக்கிற இந்த டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. கீழ வந்து எப்பவும் போல அவங்களுடைய Infinix பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. ரியர்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மவுண்ட் பண்ணிருக்காங்க. மேல கேமராஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்க்குள்ள மவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழ குவாட் LED ஃபிளாஷ் இருக்குது. அப்படிங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படினா Infinix எப்பவும் கொடுக்கிற மாதிரி இங்க 6.82 இன்ச்ல நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இது IPS LCD HD+ டிஸ்ப்ளே தான். Full HD+ டிஸ்ப்ளே கிடையாது. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் செக்மென்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா அதுவும் 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படிங்கிற ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டை Infinix பிராண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம். அதுக்கு அப்புறம் இந்த டிஸ்ப்ளேக்கு 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. இதுக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது. NEG அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கார்னிங் ஒரில்லா கிளாஸ் லெவலுக்கு வரல அப்படினாலுமே ஓரளவு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கிறது கொஞ்சம் ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளே இருக்குது. ஆனா HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால நம்ம வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய குவாலிட்டியில தெரியல. ஏன்னா இங்க பெரிய டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால அந்த பிக்சல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தோம் அப்படினா அதை கவனிக்க முடியுது. பட் கொஞ்சம் உத்து பார்க்கல, நார்மலா பார்க்கறோம் அப்படினா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. இருந்தாலும் HD+ல என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் அந்த வைப்ரண்ட் இதெல்லாமே இந்த டிஸ்ப்ளேல நல்லாவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராவே இருக்குது. பிரைட்னஸும் இன்டோர்ல பார்க்கும்போது நல்லா இருக்குது. அவுட்டோர்ல பார்க்கும்போது ஓரளவு ஆவரேஜா இருக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க டாப்ல பார்த்தோம் அப்படினா வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல சிங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல்ல இங்க செல்ஃபி கேமரா வருது. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க டுயல் LED ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. அப்படிங்க ரியர்ல கேமராஸ் அப்படினு பார்த்தோம்னா இங்க பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. கடைசியா ஒரு AI சென்சார் அப்படிங்கிற மாதிரி இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. சோ 3 கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த AI சென்சாரையும் அந்த டெப்த் சென்சாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. பட் அந்த பிரைமரி சென்சார் 48 மெகாபிக்சல் வந்து 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது போக கேமரால ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஐ
ட்ராக்கிங் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது போக பட்ஜெட் செக்மெண்ட்ல Infinix கொடுக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட blur பண்ணி வீடியோ எடுக்கிற ஃபீச்சர் வந்து வீடியோ bokeh ஆப்ஷன் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. ரியர்லயும் எடுத்துக்க முடியும், செல்ஃபிலயும் எடுத்துக்க முடியும். பட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது அப்படினு சொல்ல முடியாது. இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இருந்தாலும் நீங்க bokeh எஃபெக்ட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்கன்னா 720p ல தான் எடுத்துக்க முடியும். நார்மலான வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 2K வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ ஓரளவு வீடியோ குவாலிட்டியும் அவுட்டோர்ல எடுக்கும்போது நல்லாவே இருக்குது. போட்டோ குவாலிட்டியும் அவுட்டோர்ல வந்து நல்ல பிரைட்டா நல்ல ஷார்ப்பான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. அந்த 48 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்டோர்ல எடுக்கும்போது கொஞ்சம் லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா வந்து அந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் ஆவரேஜான போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. சோ பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால கேமராஸ் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியல. இருந்தாலும் சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. சோ ஓவராலா கேமரா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்ல முடியும்னாலும் ஆவரேஜை விட கொஞ்சம் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ அந்த விதத்துல கேமரா வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை 10,000 ரூபாய்க்குள்ள Infinix எடுத்துட்டு வந்தது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம நிறைய மொபைல்ஸ்ல வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைமா கூட Infinix Note 10 சீரிஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நீங்க என்ன Infinix Note 10 ஓட அன்பாக்சிங் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்லையும் கிடைக்குது. அது போக இங்க 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டரான அந்த ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சோ கேமிங்காக ஒரு மொபைல் ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கண்டினியூஸா கேம் விளையாடுறீங்க, ரொம்ப நேரம் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து நல்லாவே உணர முடியும். இல்ல ஷார்ட் டைமா தான் விளையாடுறீங்க, இல்ல கொஞ்ச நேரம் தான் நீங்க கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்குது. பெரிய அளவுல ஹீட் வந்து தெரியல. சோ ஓவராலா MediaTek ப்ராசஸர் அப்படினாலே எல்லா மொபைலுமே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கதா செய்யுது. 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள பாக்கும்போது பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து ஹீட்டிங் இஷ்யூ பார்க்க தான் முடியுது. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 ஓட XOS 7.6 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் இங்க ஹைலைட் பண்றேன். இந்த XOS 7.6ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி டீடைலா வீடியோ வேணும் அப்படின்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். இதுல வந்து பவர் மராத்தான் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப கம்மியா பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படிங்கிற டைம்ல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க மொபைல் போனை லாங் டர்ம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இதுல கிட்ஸ் மோட் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வராங்க. நம்ம மொபைல் போனை கிட்ஸ் கிட்ட கொடுக்குறோம், அப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை பார்க்க கூடாது, ஒரு சில ஆப்பை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிட்ஸ் மோட எனேபிள் பண்ணி அதுல எந்தெந்த நோட்டிபிகேஷன் பார்க்கணும், எந்தெந்த ஆப் பார்க்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் டிசேபிள் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல புதுசா பீக் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பீக் ப்ரூஃபை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது பப்ளிக் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல யாராவது உட்கார்ந்திருக்காங்க, இல்ல பஸ்ல போறீங்க அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம மொபைல் போனை பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்றோம் என்ன பார்க்கறோம் அப்படிங்கிறது. சோ அவங்க பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பீக் ப்ரூஃப் மூலமா உங்களுடைய டிஸ்ப்ளேல தெரியறத வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம். இல்ல ஃபுல்லா டிம் பண்ணோம் அப்படினாலுமே டிம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர், சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க தண்டர் பேக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குனு அந்த ஆப்பை பார்த்துக்கிட்டே இன்னொரு ஆப்பை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரியல்ல வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா அது மினிமைஸ் ஆகி ஒரு சின்ன ஆப் மாதிரி ஆயிடும். அதாவது டுயல் ஆப் யூஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க வேற என்ன ஆப்பை யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம். இன்னொரு டைம் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் வந்து சின்னதாகி அந்த யூடியூப் வந்து பெருசாயிடும். சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து இதுல இருக்குது. சோ ஒரே டைம்ல மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது போக நம்ம டேப் பண்ற இந்த ஃபிங்கர் வந்து மொபைல் போன்ல ஆட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா இங்க தெஃப்ட் அலர்ட். இந்த ஃபீச்சர் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ரொம்பவே தேவையான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது பப்ளிக் பிளேசஸ்ல உங்க மொபைல் போனை சார்ஜ் போட்டு பக்கத்துல வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் போனை யாருமே திருடிட கூடாது. அப்போ உங்க மொபைல் போனோட சார்ஜிங் கேபிளை ரிமூவ் பண்ணாலே இதுல வந்து அலாரம் அடிக்கும். சோ அலாரம் அடிச்சது அப்படின்னா ஈஸியா யார் மொபைல் போன் எடுக்கறாங்க அப்படிங்கறத பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணல. ஒரு சில டைம் வந்து நல்லா வர்க் பண்ணுது, ஒரு சில டைம் வந்து வர்க் பண்ணல. இருந்தாலும் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால அடுத்தடுத்த அப்டேட்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரா கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போக இந்த மொபைல்ல டுயல் ஸ்பேஸ், டுயல் ஆப்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கடைசியா இங்க எக்ஸ் கைட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க. நிறைய பேர் வந்து மொபைல் போன்ல யாருக்குமே தெரியாத ஒரு சில போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் மொபைல் போன்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்காக இந்த எக்ஸ் கைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. இந்த ஃபீச்சருக்குள்ள போய் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் மொபைல் போன்லயே வந்துருது. இது போக நிறைய குட்டி குட்டி புது ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா XOS UI எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம Infinix
இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ரிவ்யூ பண்ணும்போது யூஐல வந்து அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த ஃபுல் பேஜ் ஆட் அந்த பெரிய ஆட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி அதுல வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தோம். ஆனா இந்த மொபைல்ல பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல்ல இருக்க தான் செய்யுது. இங்க வந்து அந்த டாப்லயே சில கேம்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய ஆட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக எப்பயும் வர மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதான் செய்யுது. ஆனா இங்க ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். அந்த விஷயத்தை வந்து இந்த மொபைல் போன்ல அவாய்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நோட் 10 தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்ஸ்ல இருந்து இங்க கொஞ்சம் UI யோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் நோட் 10 கம்பேர் பண்ணும்போது இதுல ஆட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. சோ ஓவரால் UI எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக், கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அதுல பெருசா ப்ராப்ளம் இல்ல. இங்க மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் ஓரளவு டீசென்ட்டா நம்மளால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்க முடியுது. அதுக்கு TTS HD சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கடைசியா இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலுமே மொபைல் வந்து பெருசா பல்கா இருக்கிற மாதிரி தெரியல. நார்மலா ஓரளவு ஸ்லிம்மா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா வெயிட்லெஸ்ஸான மொபைலா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 200 கிராமுக்கு மேல வெயிட் வந்தது. இருந்தாலும் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படிங்கிறதுனால இந்த 205 கிராம் அப்படிங்கிறது அக்செப்டபிள் தான். ஆனா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்க 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது. அட்லீஸ்ட் அடாப்டர் கொடுக்கல அப்படினாலுமே மொபைல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கலாம். ஏன்னா 6000 mAh அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ண வேண்டி இருக்குது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. இருந்தாலும் பேட்டரி கெபாசிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் சார்ஜ் பண்ணா பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. பெருசா ட்ரெயின் ஆகிற இஷ்யூ கிடையாது. முக்கியமா இங்க 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ல யூஸ் பண்ணாலுமே பேட்டரி வந்து பெருசா ட்ரெயின் ஆகல. இல்ல நீங்க 60 Hz சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்மார்ட் சுவிட்ச் அப்படின்னு ரெஃப்ரெஷிங் ரேட்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியே ஆட்டோமேட்டிக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ இதனால பேட்டரி ஆப்டிமைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபீச்சரும் இதுல நல்லாவே பண்ணிருக்காங்க. ஃபைனலா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 6+64. ரெண்டுலயுமே 64 GB தான் ஸ்டோரேஜ் வருது. RAM மட்டும் சேஞ்ச் பண்ணி ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 வந்து 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+64 வந்து 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. பொதுவா Infinix வந்து லான்ச் பண்ணும்போது பிரைஸ் வந்து ரொம்பவே அக்ரெசிவா எடுத்துட்டு வராங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மாசம் இல்ல 2 மாசம் கழிச்சு பார்த்தோம் அப்படினா ஒரு 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. சோ அதனால இந்த மொபைல் போனை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமாவே வாங்கிக்கோங்க. சோ இந்த மொபைல் போனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு எல்லாமே ஓரளவு பெஸ்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஸ்ப்ளே மட்டும் 90 Hz கட் பண்ணிட்டு கூட இங்க Full HD Plus டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்கலாம். இல்ல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோடயே இங்க Full HD Plus டிஸ்ப்ளேவா கொடுத்திருந்தாங்க அப்படினா சோ நல்லா பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய டிஸ்ப்ளேல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்திருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். சோ ஓவராலா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட கொடுத்திருக்கனால இந்த மொபைல் போன் வந்து இந்த பிரைஸ்க்கு வர்த் அப்படின்னு சொல்லுவேன். இத தவிர்த்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இல்ல Infinix வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது போக இந்த மொபைல்ல நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறைகள் அப்படினா இங்க TPU கேஸ் கிடையாது, பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுக்குறாங்க. அது போக 2021ல ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணிட்டு டைப் சி கொடுக்காம இங்க மைக்ரோ USB கொடுத்திருக்காங்க. கேமராஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இங்க டம்மி கேமரா AI சென்சார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு 3 கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து மிஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. மத்தபடி இங்க ஆப்டிமைசேஷனோ டிசைனோ இதெல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த UIல ஆட்ஸ் போடுறதா கொஞ்சம் கடுப்பா இருக்குது. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைல் போனை ட்ரை பண்ணுங்க. சோ Infinix லான்ச் பண்ணிருக்கிற இந்த Infinix Hot 10s பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒர்த் நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.